மற்றும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1:1 வெளி 22:21 வரை உள்ள சகல வேத வாக்கியங்களும் கர்த்தருடைய வார்த்தைகள். அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ அதன் மூலம் நாம் அறிகிறது என்னம்மா அது என்றால் எல்லா வேத வார்த்தைகளும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 8:10 மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அப்போ முதலாவது பாயிண்ட் என்ன மாதிரி என்றால் பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார் விசுவாசிகள் எல்லாரையும். அப்போ ரோம கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள சகல கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு கேள்வி. கிறிஸ்து உங்களில் இருந்தால், அப்போ அதற்கு பிறகுதான் மிச்சம் எல்லாம். கிறிஸ்து உங்களில் இருக்கிறாரோ என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி கிறிஸ்து உங்களில் இருக்க முடியும் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து அதனை உறுதிப்படுத்தி இருந்தால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதுன்னு உங்களுடைய சரீரம் பாவத்தின் நிமித்தம் மரித்ததாக இருக்கிறது, ஆவியின் நிமித்தம் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் என்று இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், கிறிஸ்து உங்களில் இருக்கிறாரா, இருந்தால் அதற்கு அடையாளம் என்ன, அதை பற்றியே நாங்கள் தெளிவாக பார்த்து கொண்டு போகிறோம். முதல் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தார் என்று சொன்னால் என்ன நடக்க வேணும், என்ன நடந்திருக்க வேணும் என்றது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்து இப்பொழுது நம்ம அது என்று சொன்னால் மிகுதி பகுதியை நாங்கள் விவரமாக பார்க்கிறோம். இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். காலதோறும் நம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருப்பதற்காக சோஸ்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீர் எங்களை முடிசூட்டினதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாக இருப்பதற்காக சோஸ்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே, அதற்காக அன்றைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டு கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே.
ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த சரீரத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வர மாம்ச பலம் விசுவாசிக்கு கடைசியாக இறுதியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மாம்ச பலம் விசுவாசிக்கு இடையூறாக இருக்கிறதே அன்று. இப்போ மாம்ச பலம் என்று நான் இதை சொல்லுகிறேன், சரீர பலம் விசுவாசிக்கு இடையூறாக இருக்கிறதே அன்றி அவனுக்கு உதவியாக இருக்க போவதில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், மாம்ச பலம் என்று சொல்லிக்க இந்த சரீரத்தினால் சேகரித்து கொண்ட சகல பலங்களையும் அது விசுவாசிக்கு முற்று முழுதும் இடையூறாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் அது உதவியாக இருக்க போவதில்லை என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சரீரம் செத்ததாக இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனிடத்தில் அவனுடைய சரீரம் செத்ததாக இருக்கிறது, ஆவி ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஆனபடியால் செத்த சரீரத்தின் மூலம் சேகரித்த பலம் ஒன்றும் மனுஷனுக்கு உதவ போவது இல்லை, அதை தேவன் பாவிக்க போவதும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் விசுவாசி அவனுக்கு கிடைத்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை விட்டு விலகி மாம்ச பலத்தில் தங்கியிருக்கும் பொழுது இது பொதுவாக அநேகமான கிறிஸ்தவர்களிடத்தில் நடைமுறையில் இருக்கிறது. அவர்கள் அந்த விசுவாசத்தை விட்டு விலகி மாம்சத்திலே அவர்கள் முற்று முழுதுமாக தங்கி இருக்கிறார்கள். அப்போ விசுவாசம் மாம்சத்திலேயே அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் மாம்ச பலத்தில் தங்கி இருக்கும் பொழுது அவனுடைய சுய விருப்பத்தை சாத்தான் இலகுவாக மேற்கொள்ளுவான் என்பதனை ரோமர் 7:15 எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என பவுல் அப்போஸ்தலர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தான் மாம்ச பலத்தில் தங்கியிருந்தேன், மாம்ச பலத்தில் தங்கி இருக்கும் பொழுது சாத்தான் என்னை இலகுவாக மேற்கொண்டான். எப்படி எனக்கு தெரியும் இலகுவாக மேற்கொண்டான் என்று சொல்லி? நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்போ என்னுடைய விருப்பம் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற என்னுடைய விருப்பம் இலகுவாக மேற்கொள்ளப்பட்டு நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ விசுவாசி தன்னுடைய இருதயத்தில் வாசமாயிருக்க மிகப்பெரிய வல்லமையை கைவிட்டு, அப்போ மிகப்பெரிய வல்லமைனா பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் வாசமாயிருக்கிறார். நினைத்து பார்க்க முடியாத வல்லமை விசுவாசியிடம் இருக்கிறது. அந்த வல்லமை அவன் கைவிட்டு மாம்ச பலத்தை நாடி தன்னை தான் வஞ்சிப்பதனால் அவனுக்கு என்ன பிரயோசனம் என பவுல் அப்போஸ்தலர் விசுவாசிகளை கேட்கிறார். அப்போ அவனுக்கு தேவையான யாவற்றையும் சந்திப்பதற்கு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் விசுவாசிகள் தயாராக இருக்கும் பொழுது அதனை விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தின் மூலமாக ஒன்று தீமோத்தேயு 6:12 பெறாமல் தன்னுடைய மாம்ச பலத்தை நாடுவான் ஏன்?
என்று பவுல் அப்போஸ்தலர் நம்ம எல்லோரையும் எச்சரிக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி, உனக்குள்ள, அதாவது கிறிஸ்தவனை நோக்கி உனக்குள்ள மகாபெரிய வல்லமை இருக்கிறது. அப்போ அந்த வல்லமையை விசுவாசத்தின் மூலம், என்ன விசுவாசம்? விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராடி அந்த விசுவாசத்தின் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவதற்கு பதிலாக மாம்ச பலத்தை நீ நாடுவானேன் என்று பவுல் அப்போஸ்தலர் நம்ம எல்லோரையும் எச்சரித்திருக்கிறார். நான் இப்போ என்ன சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் மோசேயின் 2 கையையும், ஒரு கையை ஆரோனும் மற்ற கையை ஊரும் தாங்கி கொண்டு இருந்தார்கள். அது என்னத்தை பிரதிபலிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் மோசேயின் கையை தாங்கி இருந்தார்கள். அப்பொழுது மோசே வெற்றி கொண்டான். அப்பொழுது மோசே அமலேக்கியரை முழுதுமாக வெற்றி கொண்டு யெகோவா நிசி என்று சொல்லி அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, இந்த பலிபீடத்தின் மூலமாகவே, என்னுடைய விசுவாசத்தின் மூலமாகவே இந்த வெற்றியை பெற்றுக்கொண்டேன், யெகோவா நிசி என்று சொல்லி அவன் சொல்லியிருந்தான். அப்போ அதைத்தான் பரிசுத்த ஆவியான பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு கேட்கிறார், உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் இருக்கும் பொழுது, உங்களை தாங்குகிறதுக்கு அவர்கள் இருக்கும் பொழுது மாம்ச பலத்தை நீங்கள் மாம்ச பலத்தில் தாங்கி இருக்கிறது என்ன என்று சொல்லி தெளிவாக எச்சரிக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் மாம்ச பலத்தை உங்கள் கைகளின் செய்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி எரேமியா 25:6-7 உங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், உங்கள் கைகளின் செய்கைகளால் அப்போ மாம்ச பலத்தை என்னென்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபம் ஊட்டும்படிக்கு என் சொல்ல கேளாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தான். அப்போ இதே மாதிரி அடிக்கடி வேத வார்த்தையின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி அனுப்பி இருந்தார். உங்களுடைய கைகளின் பலனை நம்பாமல் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் அவர்களில் நீங்கள் தங்கி இருக்கலாமே என்று சொல்லி வேத வசனத்தின் மூலம் உங்களுக்கு பல முறை சொல்லி அனுப்பப்பட்டது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ சரீர பலத்தினால் தேவனுக்கு முன்பாக வாழ முயற்சிக்கும் பொழுது அந்த பாவம் விசுவாசியை மேற்கொள்வது மட்டுமல்ல, அவனையும் அவனுடைய அங்கங்களையும் அரசாளுகிறதென்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், சரீர பலத்தினால தேவனுக்கு முன்பாக வாழ விசுவாசி முயற்சிக்கும் பொழுது அந்த பாவம் விசுவாசியை மேற்கொள்வது மட்டுமல்ல, அவனையும் அவனுடைய அங்கங்களையும் அரசாளுகிறது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலம் ரோமர் 7:15 எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று சொல்லியிருந்தார்.
அப்போ இது பவுல் அப்போஸ்தலருடைய சொந்த அனுபவம். மாம்ச பலத்தில் தங்கி இருக்கிறதுனால இந்த இக்கட்டு அவருக்கு ஏற்பட்டது. இதே இக்கட்டு ஏராளமான கிறிஸ்தவர்களுக்கும் இதுக்கு ஏனென்று சொன்னால் அவர்கள் மாம்ச பலத்தில் தங்கி இருக்கிறார்கள். தேவ பலத்தில் தங்கி இருக்காமல் மாம்ச பலத்தில் தங்கி இருக்கிறார்கள். இந்த துர்ப்பாக்கிய நிலைமைக்குள் தன்னை உட்படுத்தி தாங்கொணா வேதனையை அனுபவித்த பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என கூறியிருந்தார். அவருடைய விண்ணப்பத்தை கேட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிற முறை அவருக்கு பின்பு, அதாவது பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்றதை கலாத்தியர் 1:11-12 நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களிலும் மற்றும் பவுல் அப்போஸ்தலர் எழுதின 14 நிருபங்களிலும் ஏதோ ஒரு வழியில் தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டை இந்த 14 நிருபங்களிலேயும் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும் முறையை பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அவர் அதை ரோம புஸ்தகத்தில் இருந்து எபிரேயர் புஸ்தகம் வரை இருக்கிற 14 அதிகாரங்களிலும் தெளிவாக கூறியிருக்கிறார். எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறது, தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டை அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். ஆகவே கிறிஸ்து நம்மில் இருந்தால் சரீரம் அந்த பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய் இருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் அந்த வேத வார்த்தையில் கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் என்ன நடந்திருக்க வேணும்? சரீரம் அந்த பாவத்தின் நிமித்தம் மரித்திருக்கிறதுன்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளணும். இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் முதல் கேட்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் அதை உறுதிப்படுத்திட்டீர்களோ? அதை உறுதிப்படுத்தி இருப்பீர்களா இருந்தால் அந்த பாவத்தின் நிமித்தம் உங்களுடைய சரீரம் மரித்ததாய் இருக்கும் என்று சொல்லி தெளிவாக இப்படி சொல்லியிருக்கிறார். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் அந்த பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும். அப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரோ என்றதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு இருக்கிறாரா இருந்தால் உங்களுடைய சரீரம் அந்த பாவத்தின் நிமித்தம் மரித்திருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் அறிந்து அதை எப்படி, அப்போ மரித்த சரீரத்தால் நான் எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுவேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டை நாம் அறிந்து அதன்படி நடக்க வேணும் என்பதே ரோமர் 8:10 நோக்கம். அப்போ கிறிஸ்து நம்மில் இருந்தால் சரீரம் அந்த பாவத்தின் நிமித்தம் மரித்ததாக இருக்கிறது. ஆனபடியால் விசுவாசிகளாகிய நாம் சரீரத்தின் சாமர்த்தியத்தினால் அல்லது மனோபலத்தினால் வாழ்வதில்லை. இதனை பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறது என்ன? நாம் விசுவாசத்தினாலேயே வாழ்கிறோமே தவிர ஏதாவது பார்த்து நம்முடைய கண்ணுக்கு அகப்பட்டதுகளை பார்த்து அதன்படி நாங்கள் வாழ இல்லை.
அப்போ நடக்கிற சம்பவங்களை சிந்தித்து பார்த்து அதே நன்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தின் மூலம் வாழ்கிறோம். அப்போ ஒரு சின்ன ஒரு வேத வாக்கியத்தில் எல்லாவற்றையும் பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கொடுத்திருக்கார். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இப்போ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5:6 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திராவிட்டால் நாம் விசுவாசிப்பது வேறொரு இயேசுவையே என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ 2 கொரிந்தியர் 5:6 என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்போ உடனடியாக அநேகமான கிறிஸ்தவர்களோ நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசித்து தான் நாங்கள் நடக்கிறோம் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது என்பது தான் பிரச்சனை. அப்போ விசுவாசம் தவறான இடத்தில் இருக்குமா இருந்தால் அவர்கள் வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். அப்போ எந்த விசுவாசத்தில் இருக்க வேணும்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவிலேயே அந்த விசுவாசம் இருக்க வேணும். அது என்ன சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து? இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டுமென லூக்கா 9:23 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை ரோமர் 6:3-5 தெளிவாக சொல்லி இருக்கிறது. அப்போ அந்த விசுவாசம் இதைத்தான் அந்த விசுவாசம் என்று சொல்கிறோம். அப்போ அந்த விசுவாசத்தில் இல்லாமல் வேறொரு விசுவாசத்துக்கு நாம் சென்றிருந்தால் அதனால் உற்பத்தியாகிறது வேறொரு இயேசு, அதனால் உற்பத்தியாகிறது வேறொரு ஆவி. அப்போ வேறொரு இயேசுவை நீங்கள் என்ன காரணத்திற்காக நீங்கள் பின்பற்ற வேண்டும்? வேறொரு இயேசுவை நீங்கள் பின்பற்றினால் வேறொரு ஆவி உங்களை நிர்மூலமாக்கும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 11:4 சொல்லியிருக்கிறார். அப்போ இதனை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிய வேண்டும். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்ற வேத வாக்கியத்தை சரியான முறையில் அறிந்து எங்கே நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து அங்கே நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நங்கூரமிட்டு அந்த விசுவாசத்தில் வாழும் பொழுதுதான் நாம் வெற்றியை பெற முடியும். அப்போ ஒரு உதாரணம், இஸ்ரவேலியர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட பரபாஸ் இயேசு வேண்டுமென்று பொந்தியு பிலாத்துவிடம் கேட்டார்கள். மறுபடியும் சொல்கிறேன், இஸ்ரவேலியர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட பரபாஸ் இயேசு வேண்டுமென்று பொந்தியு பிலாத்துவிடம் கேட்டார்கள். அப்போஸ்தலர் 3:14-15 அவர்கள் கேட்டதை அவன் கொடுத்தான். அதன் பிரதிபலனாக இன்றும் அழிவு தொடர்கிறது. அப்படியே கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக வேறொரு இயேசுவை கிறிஸ்தவ சபைகளில் கேட்டு பெற்றுக்கொள்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறேன், இஸ்ரவேலியர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பரபாஸ் இயேசு வேணும் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அழிவு அவர்களை தொடர்கிறது, இப்பொழுதும் தொடர்ந்தபடியே இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக வேறொரு இயேசுவை கிறிஸ்தவ சபைகளில் கேட்டு பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இதன் பிரதிபலனாக நாசமும் மோசமும் இஸ்ரவேலியர்களை பின்தொடர்ந்தது போல கிறிஸ்தவர்களையும் பின்தொடர்கிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ விசுவாசி ரட்சிக்கப்பட்டவுடன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசமாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16. இதன் பிரதிபலனாக அந்தகார சக்திகள் விசுவாசிக்கு எதிராக, அப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலம் இயேசு கிறிஸ்து நம்மில் வாசமாக இருக்கிறத அறிந்து கொண்ட அந்தகார சக்திகள் உடனடியாக விசுவாசிக்கு எதிராக அணிவகுத்து பெரும் யுத்தத்துக்கு தயாராகின்றன என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6:12 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேகமான கிறிஸ்தவர்கள் இதனை அறிந்திருப்பதாக இல்லை. அப்போ இதனை அறிந்திருக்காமல் விட்டால் இந்த தீய சக்திகளும் இந்த உலகமும் மனுஷனுக்குள்ள செயற்படும் மாம்சமும் அவனை இலகுவாக வேறொரு இயேசுவுக்கு அவனுடைய விசுவாசத்தை வேறொரு இயேசுவுக்கு திருப்பிவிடும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எபேசியர் 6:12 மகா பயங்கரமான அந்தகார சக்திகள் விசுவாசிக்கு எதிராக அணிவகுத்து நிற்கிறது. ஏன்? விசுவாசிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், விசுவாசிக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற செய்தி சாத்தானுக்கும் அவனுடைய கூட்டத்துக்கும் தெரிந்த உடனடியாக அவைகள் அணிவகுத்து நிற்கின்றன. விசுவாசிக்கு எதிராக யுத்தத்தை செய்வதற்கு அணிவகுத்து நிற்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுயபலத்தாலே அவற்றை மேற்கொள்ள நாம் முயற்சி செய்தால் நாமே ஏமாற்றுகிறோம், நாமே வஞ்சிக்கிறோம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய வழியினாலே அன்றி வேறு எந்த வழியாலும் அந்த தீய அந்தகார சக்திகளை தோற்கடிக்க முடியாது என்றதை கிறிஸ்தவன் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வழி இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதுமே, அந்த வழி இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதுமே. 1 கொரிந்தியர் 2:2 இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்றதல்ல, இலகுவான விஷயம். மனுஷன் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து எந்த அந்தகார சக்திக்கும் எதிராக அவன் ஒருவித பயமும் இல்லாமல் விசுவாசத்தில் தங்கியிருப்பானாய் இருந்தால் மிச்சம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொள்வார். ஏன்? அவனை தாங்குகிறதுக்கு ஒரு பக்கத்தில் கிறிஸ்துவும் அவனை தாங்குகிறதுக்கு ஒரு பக்கத்தில் பரிசுத்த ஆவியும் இருக்கிறார்கள். மோசேய வனாந்தரத்தில் தாங்கினது போல யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் தாங்கினது போல அவனுக்குள்ள விசுவாசிக்குள்ள பரிசுத்த ஆவியும் இயேசு கிறிஸ்துவும் அவனை தாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறபடியினால் எந்த அந்தகார சக்திக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.